Hi friends, இந்த வீடியோவில் 3 வகையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 வகையான ஸ்நாக்ஸ்மே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வேக வச்ச முட்டையில் வெள்ளை முட்டை மட்டும் எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம், பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி பாலை உருட்டிக்கலாம். உருட்டிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அந்த பால்ஸ் எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். போட்டதுமே கிளற வேண்டாம். போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க. அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துட்டா சூப்பரான ஒரு முட்டை கோலா உருண்டை ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்லைஸ்டாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் ஒரு ஆஃப் ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற நம்ம ப்ரெட் இருக்கும் இல்லையா, அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது வீட் ப்ரெட் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா அந்த ப்ரெட் மசாலா ஊறி நல்லா சாஃப்டாகி வந்துடும். கொஞ்சமாக மேலே மல்லித்தலை போட்டு இறக்கணும்னா சூப்பரான ப்ரெட் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ப்ரெட் ஸ்நாக்ஸ் ரெடி. அடுத்ததாக உருளைக்கிழங்கு வச்சு சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடியை நறுக்கின பச்சை மிளகாய், பூண்டு, பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 உருளைக்கிழங்க வேக வச்சு பொடியாக மசி வச்சுக்கலாம். அது இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோங்க. நல்லா மசாலா உருளைக்கிழங்கெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி. அடுத்தது வீட் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு எந்த ஒரு சீஸ், பட்டர் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக நம்ம கிரில் பேனில் வச்சுக்கலாம். ஒரு 30 to 40 செகண்ட் வச்சுட்டு திருப்பி போட்டு அதே மாதிரி 30 to 40 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான சூப்பரான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.